நேற்று மார்க்கெட்டு ப்ளஸில் இருந்தது. மதியத்துக்கு மேலே கொஞ்சம் மைனஸ் போச்சு. ஈரானுடைய ஷிப்பை அவங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஈரான் வரமாட்டாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்தோன்னா கொஞ்சம் மைனஸ் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளாட் மைனஸ் அந்த மாதிரிலாம் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வந்துருச்சு. ஹையில் இருக்குது லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். நான் ஏற்கனவே கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய புதுசாக அவங்க ஓப்பன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் மாதிரி தான். ஐடிசி ஹோட்டல்ஸுமே இப்போ நல்லா இறங்கியிருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 10-12% வரைக்கும் ஏறினாங்க. 10% இருக்காங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸு. பிஎன்பி ஹவுசிங் அது ஏறி இருக்குது 8%. பட் நான் அது ஃபாலோ பண்ணல. சென்டெக் என்கிட்ட ஹோல்டிங்கும் இருந்தது. ஏற்கனவே இப்போ ரீசெண்டெல்லாம் வாங்கி விற்றுட்ருக்கேன். ஜெர்மனிக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து போயிருக்கதாக சொல்கிறாங்க. ஸோ எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்குமே வார ஆரம்பித்ததுக்கப்புறமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதில் ஜென்டெக் நம்பர் 1 ஆன்டி ட்ரோன் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கு ஹை டார்கெட் கொடுக்குறாங்க, அபவுட் 2000 மாதிரி. இது எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான். இது இடி மார்க்கெட்ஸ் ஆப்போட இது டேப்லெட்டில் ஓப்பன் பண்ணி நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி 1820 வரைக்கும் போச்சு. இது சென்டெக் இப்போ இறங்கி இருக்குது. 10%க்கு மேலே போச்சு. இப்போ 7% இருக்குது. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஏறி இருக்குது. எலக்ட்ரான் இன்ஜினியரிங் இது விஜய் கேடியாவுடைய ஸ்டாக். இப்போ நான் ரீசெண்டாக ஃபுல் லிஸ்ட் எடுத்தேன். விஜய் கேடியா போர்ட்ஃபோலியோ ஆஷிஷ் கொச்சோலியோடது, ஆஷிஷ் தவானோடது, முகுல் அகர்வால் நினைக்கிறேன், ராகேஷ் சுன்சுனோலா அதெல்லாம் எடுத்து அது தனியாக போட்டு வச்சுருக்கேன். அது தனி வீடியோ போடுறேன்னா. ரீசெண்டாக அந்த பிளான் வீடியோவும் போட்டிருந்தேன். அது பிளான் வீடியோலேயே இன்னொரு இது எடுத்து வச்சுருந்தேன். அதை அடுத்த வீடியோ போடுறேன். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு எவ்வளோ மெட்டீரியல், ஒவ்வொரு ரூமுக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக ChatGPTயில் இந்த டீட்டெயில் கொடுத்தது. அடுத்த வீடியோவில் அது போடுறேன். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கோர் டிஃபென்ஸ்னு சொல்ல முடியாது, பட் அது சம்மந்தப்பட்டது தான். 600 அண்ட் அபோவ் இருந்தது. இடையில 375 வரைக்கும் இருந்தது. இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது. டேட்டா பேட்டர்ன்ஸ்லாம் நல்லாவே இப்போ எல்லாம் கூடிடுச்சு. கரெக்ஷன் ஆகணும். ஹை வேல்யூவில் இருக்குது. எல்ஐசி ஹவுசிங்கு இது இப்போ ரீசெண்டாக அது எல்ஐசியா இதுவான்னு தெரில, போனஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னென்னு தெரியல. தீபக் நைட்ரேட், அப்புறம் 5 ஸ்டார் பிஸ்னஸ். இதில் எஃப்ஐஸ் ஹெவியாக ஹோல்டிங் வச்சுருக்காங்க. கரூர் வைஸ்யா பேங்க் நான் 270 வாங்கினேன், எக்ஸிட் ஆனேன். திருப்பி இப்போ மார்க்கெட் ப்ளஸ்ஸாக இருக்கனால நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஆக்சுவலாக 320 340 வரைக்கும் இருந்தது. இடையில இப்போ இறங்குச்சு. ஸோ கரூர் வைஸ்யா கன்சிடர் பண்ணலாம். ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 5% இருக்குது. சர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி ஸ்டாக் இது ப்ளஸில் இருக்குது. ஹெச்இஜி, ஜோதி, ஜிஎன்சி, சிஎன்சி ஆட்டோமேஷன், ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி, சிக்னேச்சர் குளோபல் இந்தியா, கிராஃபைட் இந்தியா. கிராஃபைட் நல்லாயிருக்கும் அந்த ஸ்டாக்கு. ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங், ஏவாஸ் ஃபைனான்ஷியல், ஷோபா. ரியாலிட்டி ஸ்டாக்கில் சில இது நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுது. பிர்லா சாஃப்ட் நல்லா வந்திருக்குது. இடையில பிர்லா சாஃப்ட் ரொம்ப கீழே இருந்தது. 400லேருந்து இறங்கி ரொம்ப கீழே இருந்தது. 370 கிட்டே இருந்தது. இப்போ அகைன் 396 வந்திருக்கு. கோஃபோர்ஜ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால இது ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்லாம் பிலோ 500 இருந்தது. இப்போ ரயில்வே ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால மேலே ஏறி வந்திருக்குது. வருண் பிவரேஜஸ், ஹோம் ஃபர்ஸ்ட், காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், மணப்புறம் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது. 260 கிட்டலாம் இருந்தது. 279 வரைக்கும் வந்திருக்குது மணப்புறம். அப்புறம் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் நான் இப்போ ரீசெண்டாக அது பார்த்தேன். அது கூடவே மேக்ஸ் ஹெல்த் கேரும் பார்த்தேன். அது ரெண்டும் இவங்க அந்த பிக் இன்வெஸ்டர்ஸோடைய ஸ்டேக் வச்சுருக்காங்க அதில். ஸோ நல்ல ஒரு ரேட் வரும்போது என்டர் பண்ணோம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை இதோடய முடிச்சுக்கிடுவோம். அடுத்து இன்றைக்கி லாசர்ஸ் யார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.